இனிய பார்த்துட்டிங்கன்னா ஆகாஷை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. செல்லினும் பார்த்திங்கன்னா கூட போகிறதுனால 2 பேரும் பார்த்திங்கன்னா ஆகாஷை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு கிளம்பி வர டைமில் தான் பார்த்திங்கன்னா ஆகாஷோட அப்பா இனியாவை பார்த்துட்றாங்க. எதுக்காக நீங்கள் வந்த, திருப்பி என் மகனை கஷ்டப்படுத்துறதுக்கோசம் வந்தியா? அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு தேறியாகி வந்துருக்கான். அவன் இதுக்கு மேலே வந்து படித்து முன்னேறுவன்னு சொல்லி என் கூட வாக்கு கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் மனசை என்னத்துக்கு நீ மாற்ற வந்திருக்க? உன்னை யாரை கேட்டு நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி திட்ட. இல்லை அங்கிள், அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சுல, அதான் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நானுமே அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ரொம்ப நடிக்காத, நீ உன்னால தான் உன் குடும்பத்தை அள்ளனா என் பையன் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கான். திருப்பி திருப்பி என் வீட்டுக்கு வந்தேன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி இனியாவை பார்த்திங்கன்னா திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இனியாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செலினை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போக, அதுவரைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆகாஷோட அப்பா வீட்டுக்கு வந்து கோபிக்கிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சிடறாரு. உன் பொண்ணை வந்து என் பையனை திருப்பி மயக்கத்துக்கோசம் அனுப்பிச்சி வச்சு, அவன் இப்போ தான் உங்கள் வலிக்கே வரதில்லைன்னு சொல்லிட்டு அவன் தனியாக தானே இருக்கான். அப்படி இருக்கும்போது எதுக்கு உன் பொண்ணை என் வீட்டுக்கு பார்க்க வந்திருக்கான்? என்ன திருப்பி உன் பொண்ணை விட்டு மயக்க பார்க்கலான்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது. இன்னொரு முறை உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தான்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டமேனிக்கு ஆகாஷோட அப்பா வந்து கோபியை பார்த்து திட்டிட்டு போக, உடனே இதை கேட்ட கோபி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. இனியே எதுக்காக ஆகாஷ் பார்க்க போகணும்? அவள் தான் வந்துட்டு இனிமேல் எல்லாத்தையும் மறந்து நான் படிக்கிறேன்னு தானே சொன்னான். அதேமாரி எதுக்காக ஆகாஷ் போய் பார்க்க போயிருக்கா? அவள் வரட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோபி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் செல்லினும் இனியாவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்திங்கன்னா வாசலில் நிற்க வச்சு, எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, இனியாவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பா ஆகாஷ்க்கு அடிபட்டு இருந்துச்சுலப்பா, அதான் அவனை பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வரலாம் போனான் அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்ட குரூப் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்காக இப்போ நீ அவங்க வீட்டுக்கு போனேன்? அவனை தான் நீ இனிமேல் பார்க்க மாட்டேன்னு தானே சொல்லியிருக்க, அதையும் மீறி எதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி, என்னை வச்சு கேம் ஆடுறீங்களா? நீ தெரிஞ்சுட்ட, நீ இனிமேல் படிப்பில் மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன், அதனால தான் நான் வீட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நீ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? என்ன எங்கள் எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு நீ திருப்பி அவங்க கூட சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது இனியா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவனை மறந்துட்டு வந்து உன் லைஃப்பில் என்னவோ அதை மட்டும் பாரு, வாழ்க்கையில் படித்து முன்னேறேன் அப்படின்னுலாம் கதை விட்டு இப்போ என்னடான்னா திருப்பியும் போய் ஆகாஷ் கூட பார்த்துட்டு வந்திருக்கேன். உன்னை இப்படியே விட்டு ஆகாது. உங்கள் அம்மா பேச்சுக்காக தான் நான் இத்தனை நாள் வந்து பொறுமையாக இருந்தேன். இதுக்கு மேலே உன்னை இப்படியே விட்டேன்னா என்ன முட்டாளாக்கிட்டு நீ அவனோட ஓடி போனாலும் ஓடி போவ. அதனால் உன்னை மேலே தனியாக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்திங்கன்னா இனியாவை இழுத்துட்டு போய் ரூமில் விட்டு கதவை சாத்திடுறாங்க. இதை பார்த்து பாக்கிய பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. இப்போ எதுக்காக அவளை போட்டு ரூமில் சாத்துறீங்க? அவள் எப்படி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் பொண்ணு பண்ணி வச்சுக்கிறத பாரு, ஆகாஷ் போய் எதுக்காக அவளை பார்க்க போனான்? அவள் தான் இப்போ திருந்திட்டேன், இனிமேல் படிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லி உனக்கு சத்தியம் பண்ணா. அதையும் மீறி என்னத்துக்கு ஆகாஷ் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் ஏதோ ஃப்ரெண்ட்லியாக இது அடிப்பட்ட பரிதாபத்தில் போய் பார்க்க போயிருப்பா. அதை போய் நீங்கள் தப்பாக புரிஞ்சுறீங்களே. ஃபஸ்ட்டு நம்ம பசங்களை நாம் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் மற்றவங்கலாம் புரிஞ்சுவாங்க. நீங்களே உங்கள் பொண்ணு இப்படி புரிஞ்சிடலன்னா அவள் எப்படி வந்துட்டு இது பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் சரி தான், அவள் திரும்ப சொல்லி நடந்தும் இவ்வளோ பிரச்சனை நடந்தும் திரும்பியும் போய் ஆகாஷ் போய் பார்க்க போனோம் தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அது தப்பு தானே அப்போ எனக்கு புரியுது. ஆனால் வந்துட்டு எதாக இருந்தாலும் பசங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கணுமே தவிர இப்படி கோவமாக நடந்துட்டுங்கன்னா அவங்க தப்பான முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, என்ன தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இவ்வளோ பண்ணதெல்லாம் அவனுக்கு தப்பாக தெரியல, இதுக்கு மேலே அவள் தப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி எதாவது பண்ணி வச்சானா அவ்வளோதான், அவளை வெட்டி போட்டுருமே தவிர முன்னே மாதிரியெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட பாக்கிய பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு அப்பா மாதிரியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கோபியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீ எப்போ பாரு வந்து இனியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறே தவிர ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்க மாட்டேற. நீ உன் ஃப்ரெண்டோட மகனுக்கும் இனியாவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறே தவிர அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எதனால தான் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாவும் திட்டுற. உடனே ஈஸ்வரியுமே வந்துட்டு கரெக்டாக சொன்ன கோபி, அவளுக்கு வந்துட்டு இப்போ பாசம் கண்ணை மறைக்குது, அதனால தான் வந்துட்டு பாக்கி என்ன சொன்னாலுமே வந்துட்டு எது நம்ம என்ன நல்லது சொன்னாலுமே வந்து அவள் ஏற்றுக்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியுமே சப்போர்ட்டுக்கு பேசுகிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.